வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 மாசமா நம்ம சேனல்ல எந்த வீடியோவுமே நான் போடுறதில்ல. ஆனா இந்த ஒரு 2 மாசத்துல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எனக்கு எக்கச்சக்க பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. சாரி, என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி ஏன் ப்ரோ சேனல்ல வீடியோ போடுறதில்ல, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, இல்லை நீங்க சேனலை வேற யாருக்காவது வித்துட்டீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் அப்பான டைம்ல உங்க வீடியோ தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துச்சு. ஆனா நீங்க இப்ப வீடியோ போடாம இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ போடாமல் இருக்கிறதுனால இத்தனை பேர் நம்ம வீடியோக்கு வெயிட் பண்றாங்க. அப்போ இத்தனை நாள் நம்ம வீடியோவை அவ்வளோ ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வருது. சரி, அதுவும் முக்கியமா இந்த மைவி 3 பிடிச்சவங்களா இருக்காங்களா, அந்த என்னோட மைவி 3 சீரீஸ் வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே அந்த மைவி 3 பத்தி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட் மைவி 3 பத்தி போடுங்க 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 அப்படின்னே கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல மைவி 3 பத்தி போட்டீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லா என்டர்டைன் ஆகும், தயவு செஞ்சு போடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் ரீசெண்டா கடைசியா போட்டிருந்த 2-3 வீடியோட கமெண்ட்ல ஏன் மைவி 3 பத்தி எதுவுமே போறதில்ல, ஏன் உங்க சேனல் வீடியோவே போறதில்ல, மைவி 3 பத்தி இதை நீங்க வேற எந்த கண்டென்ட் போடுறீங்களோ மைவி 3 பத்தி போடுங்க. ஏன்னா அது நீங்க தொடர்ந்த மைவி 3 பத்தி ஒரு காலம் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தப்ப நாங்க வாய் விட்டு சிரிச்சோம். அந்த மாதிரி கண்டென்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஏன் எதுவுமே போட மாட்டீங்க? சரி, ஓகே, மைவி 3 இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கண்டென்ட் போடுங்க, உங்க வீடியோஸ்லாம் நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஓகே ப்ரோ, என்னதான் பிரச்சனை, ஏன் ஒரு கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டுட்டு இருந்த நீங்க ஏன் இடையில என்ன கேப், ஏன் வீடியோவே போறதில்ல, இனிமேல் வீடியோ போடுவீங்களா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம சேனல் அல்காரிதம்ல ஒரு பிரச்சனைங்க. அதாவது இப்ப நம்ம சேனல் இருக்க நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வீடியோ போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம், ஐ மீன் வாட்ச் ஹவர்ஸ் எதுவும் வராது அப்படின்ற சேனல், அப்படின்ற நிலைமையில தான் நம்ம சேனல் இருக்கு. என்ன ப்ரோ மானிட்டைசேஷன்ல தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிட்டைசேஷன்ல பிரச்சனை கிடையாது. பட் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன்ல ஒரு பிரச்சனை. புரியல உங்களுக்கு? அதுதான் இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகாம இது இப்படிதான் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் புரியாது. அண்ட் அதை ஃபுல்லா சொல்ல வேண்டிய நிலைமையில நானும் இல்லை. பட் என்ன அப்படின்னா, நான் எப்ப திரும்ப வருவேன், திரும்ப பழையபடி வீடியோ போடுவேன் அப்படின்றது தெரியல. பட் வந்துட்டேன் அப்படின்னா பழையபடி வீடியோ டம்மு டும்னு அடிச்சு ஊத்திட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, அது நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, நம்ம சேனல்ல அல்காரிதம், மானிட்டைசேஷன் இதுல என்ன பிரச்சனை, அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் பண்ணி மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் நீங்க இத்தனை நாள் வீடியோ போடாம இருக்கீங்க அப்படின்ற கேள்வி புரியுது. பட் அதுக்கு என்னன்றது நான் இப்ப சொன்னா கரெக்டா இருக்காது. நான் திரும்ப வருவேன், எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துக்குமே பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும்ல. என்னதான் நம்ம லைஃப் ஜாலியா போனாலும் பர்சனலா ஒரு சில ஸ்பீடு பிரேக்கர் அப்பப்போ வரும்ல, அதே மாதிரி எனக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சாலும் அது போட்டாலும் உங்களுக்கு எப்படி சொல்றது, அது எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் திரும்ப வருவேன். எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியல. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். வந்தேன்னா பழையபடி வீடியோஸ் இந்த மாதிரி தப்பு பண்றவன் பண்ணாதவன் நம்மளை பத்தி உங்களுக்கே தெரியும். எல்லாம் தப்பு பண்றவன் எல்லாத்தையுமே வச்சு செய்வோம், ட்ரோல் பண்ணுவோம். முக்கியமா மைவி 3 பத்தி வேற ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ நம்மளோட ஃபேவரட் ஹீரோவோட படம் வரணும்னா வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது. அதான் நீங்க அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க அதை லைக் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ நான் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி இத்தனை பேர் மெசேஜ் பண்றாங்க, அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களா கால் பண்ணிலாம் கேட்டாங்க, என்னதான் டாச்சு ஏன் போறதில்ல அப்படின்னா, யார்கிட்டயுமே இந்த மாதிரி என்னன்னு நான் முழுசா சொல்லல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தோணுச்சு, இப்போ இவ்வளவு கேட்கறாங்களே, நம்ம இப்போ ஒரு காலத்துல வீடியோ போட்டு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணிட்டு இருந்தா எல்லாமே பண்ணிட்டோம். எனக்கு ஏன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல அத்தனை பேர் மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா, ஐ மீன் பாதி பேர்த்தோட மெசேஜ் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம வீடியோக்காக வெயிட் பண்றாங்க, நம்ம சேனல்ல வீடியோ போடாம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு இதா இருக்குது. நம்ம என்னதான் சொல்லுவோம், அட்லீஸ்ட் நான் இருக்கேன்,
அதாவது என்ன சொல்றது, நான் எப்ப வேணா வருவேன், நான் வந்து அந்த யூடியூப் விட்டு எப்பவுமே போகல. சில பேர்லாம் சொன்னாங்க, ப்ரோ நீங்க வந்து யூடியூப்பை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க போல அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம சேனல் நம்ம கிட்டே தான் இருக்கும். என்னன்னா சரி நம்ம திரும்ப வருவோம், அவங்களா ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கிறதுக்கு நம்ம சொல்லிடுவோம் திரும்ப வருவோம். என்ன பிரச்சனைன்றது டீட்டெயிலா என்னால நான் இப்ப சொல்ல முடியாது. அந்த மானிட்டைசேஷன் இதுல அது வந்து அது சால்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுவே தனியா வீடியோ போடுறேன். சரி ஓகே, நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நான் இருக்கேன் திரும்ப வருவேன் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து கொடுப்போம். ஏன்னா அவங்களா வந்து சேனல் வந்து வேற யார்கிட்டயே கொடுத்துட்ட முடிவுன்ட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, நீங்க எப்ப எந்திரிச்சு வருவீங்க அப்படிலாம் வந்து எனக்கு மெசேஜஸ் வந்துச்சு. இல்ல ப்ரோ நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு 2 மாசத்துல எதுவுமே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடல, ஒரு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் வீடியோ போடல, ஒரு சின்ன வீடியோ கூட எதுவுமே போடல. அவங்களுக்கு என்னன்னா இப்ப வந்து தொடர்ந்து வீடியோ போட்டே இருந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு சுத்தமா எந்த கான்டாக்ட் இல்லாம போனங்காட்டிட்டு அவங்களுக்கு என்ன யோசிக்கிறது தெரியாம என்னென்னமோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சா, அந்த டிப்ரெஷன்ல வந்து வீடியோ போடாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த டிப்ரெஷனுக்காக நான் யூடியூப்ல வீடியோ போடலாம் நிறுத்த மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு எப்பவுமே என்னோட பேஷன் தான் ஃபர்ஸ்ட் லவ். அப்படி இவ்வளவு சொல்றேன் நானே. இப்ப ஏன் கேப் எடுத்தேன் அப்படின்னா நான் தான் சொல்றேன் பாருங்க, இப்ப நான் என்னதான் வீடியோ போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற நிலைமையில தான் நம்ம சேனல் இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் அது சால்வ் ஆயிரும். சால்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்டா பழையபடி என்னால நான் வீடியோ போட்டு இருந்தேனோ அதே மாதிரியே கண்டிப்பா போடுவேன். அண்ட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எப்போ வருவேன் அப்படின்னு தெரியல. இப்ப வந்து நான் போறேன். பட் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இப்ப நான் திரும்ப எப்போ வருவேன் அப்படின்றது தெரியல. நான் இந்த கேப் எடுக்கிற டைம்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் திரும்ப வீடியோ போட வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனலை பாக்குறப்ப இப்ப இருக்கிறத விட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாவும் ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இவ்வளவு கிளியர் நான் சொல்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்தனை பேர் மெசேஜ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தனித்தனியா போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி சொல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. நம்மளை நம்பி இப்படி கேட்கறாங்க, நம்ம எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்குமே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்றத இந்த வீடியோ. அண்ட் ஃபைனலா ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. தேங்க்யூ.